கீழே வந்து குட்டி குட்டியான ஒரு கல் வேண்டாம். ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜெயந்தாரா. ஸோ கொஞ்சம் வயசு எங்கள் ஆச்சி கொஞ்சம் வயசு இங்கேருந்து மாங்காய் எப்படி போவேன், வேட்டை கொண்டு போவேன், நடந்தே போவேன். இப்போ முடியலையே பிள்ளைய கொடுக்க. நம்ம இங்கே மாங்காய் பிக்க வந்திருக்கோம். இப்போ பாருங்க, மாங்காய் மேலே இருக்கா, தொங்குதா, நிறைய இருக்கா, அது மரம் எல்லாமே இங்கே வந்திருக்கோம். அடுத்தது நாங்கள் வந்து பிடுங்க போகிறோம். இதோ மேலே காட்டுறேன் வாங்க. ஸோ மொட்டை மாடி தான். ஸோ மொட்டை மாடியில் வந்து மாங்காயெலாம் இருக்குது. இவங்க 2 நாளாக வாங்க வாங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் வரலனாலும் மாங்காய் வீட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, மாங்காய் மாங்காய் அங்கே இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ சீத்தாப்பழம் இருக்குது. தோட்டம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இதுதான். ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்து எல்லாம் பிடுங்கிட்டு போகலாம் இருக்குது. இங்கே ஒரு மேலே இருக்குது, குச்சி இருக்குது, குச்சி. ஸோ அந்த குச்சியால் தான் நாங்கள் வந்து கீழே வந்து குட்டி குட்டியான ஒரு கல் வேண்டாம். பெருசாக தான் நம்ம இருக்கணும். முருங்கைக்காய் மரம் பார்க்குறீங்களா, எவ்வளோ பெருசு பாருங்க, எவ்வளோ பெரிய முருங்கீரை எவ்வளோ பண்ணலாம். பார்த்திங்களா, இங்கேருந்து இவங்க கொண்டு வருவாங்க எங்கள் வீட்டில். இங்கே ஒரு இல்லை, அவ்வளோ இல்லை. இது வந்து கொய்யாக்காய் மரம், இங்கேருந்து கொய்யாக்காய் கொண்டு வருவாங்க. ஸோ மெயின் நம்மளோட டார்கெட் வந்து மாங்காய். எஸ், மாங்காய். ஐ லவ் மாங்காய். அப்படி சாப்பிட்றேன். ஆனால் வளர்ற குட்டி வேஸ்ட்டு கசக்கும். ஸோ இங்கே உள்ள குழுன்னு இருக்குது, மழை பெஞ்சிருக்கு. இந்த ஏரியா பார்த்திக்கலாம். சரி, இது வந்து ரொம்ப, அது வந்து சுண்டக்காய் மரம் செடி, சுண்டக்காய் செடி. நேற்று நான் வச்சுருந்தேன்ல சுண்டக்காய், இங்கே தான் வந்துச்சு. பிஞ்சியாக சூப்பராக, கசக்கவே இல்லை. அதே மாதிரி முருங்கீரை இங்கே கசக்கலாம், நல்லாயிருக்கு. நேற்று மாங்காய் கொண்டு வந்தாங்க, இந்த மாங்காய் பிச்சு மேலே இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் பிக்கலாம் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி தோட்டம் இருந்தால் தான் நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதில் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் நம்ம முடிஞ்ச வரைக்கும். காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், வித்தவுட் மெடிசன் போட்டு நல்லா வளரும். ஸோ இந்த பக்கம் வந்து இங்கேனாலும் மாங்காய் பிச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் முருங்கைக்காய் மரம் எல்லாமே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சிட்டி சைடு உள்ளே போனீங்க, இது கொஞ்சம் தூரம், இந்த 5 மினிட்ஸ் தான். அங்கே போனால் கேட்டு வாங்கணும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் சொன்னாலே, ஃபோன் பண்ணாலே வந்துடுவாங்க. இருந்தாலும் இவங்க வந்து 3 நாள் வாங்க சொன்னாங்க, வந்து தான் ஆகணும். ஸோ கையோடு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அங்கே வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாட்டி, அன்பான பாட்டி. ஆனால் எனக்கு ஆச்சு, சாரி. ஸோ அடுத்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக நம்ம சந்திக்க போகிறோம். எனக்கு மாங்காய் நான் பிக்க போகிறேன். பாய்.